ஹலோ ஆல் வணக்கம் வாங்க கிரிக்கெட் பேசலாம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. நம்மளோட SA20யோட ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்துருச்சு. ஜேஎஸ்கே வர்சஸ் SEC முதல் மேட்ச் ப்ரிவ்யூ. போன வாட்டி வின்னர்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், இன்னொரு பக்கம் வந்து செமிஃபைனலில் வந்து தோத்து போன ஜேஎஸ்கே. இந்த மேட்சை பற்றி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு போர்ட் அட்வான்டேஜ் எலிசபெத் வென்யூ. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து பர்டிகுலர்லி இந்த போலிங் அட்டாக் சொன்ன வாண்டரர்ஸ்ல வந்து அவங்களுக்கு தோக்கடிக்கிறது கஷ்டங்க போது வெளியில ஆடுறது ஜெயிச்சாங்கன்னா மிகப்பெரிய போனஸ். தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இல்லை. 5 மேட்ச் இருக்கு லட்டு மாதிரி உங்களுக்கு. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க எப்பவுமே அந்த ஒரு எல்லா டீமுக்குமே அந்த பிளேயிங் லெவன் காம்பினேஷன் 2 3 மேட்ச்ல வந்து செட் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். ஒரு சில டீம் அப்படியே ஆன் பிளே போவாங்க. அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இஸ் கண்டெய்னிங் 10 லீக் மேட்சஸ் போது இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பிளே அவே ஃப்ரம் ஹோம். ஸோ லாஸ்ட் டைமே எங்களுக்கு என்னாச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டர்பன்ல ஆடணும், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட. அந்த மேட்ச் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு வெளியில மேட்ச். ஸோ டேபிள்ல கடைசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜோனாஸ்பர்க் நான் வந்தபோது அட்டி அட்டின்னு அடிச்சுன்னு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். அப்படிங்கும் போது திஸ் இஸ் ஆல்வேஸ் குட், பர்டிகுலர்லி ஸ்டார்ட் யுவர் கம்பெயினிங் அகேன்ஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவே ஃப்ரம் ஹோம். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, போலிங் அட்டாக் எவ்வளவு நல்லா இருக்குன்னா, கோஸ்டல் ஏரியா போனோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸை பத்தி பார்த்துடலாம். இப்ப போர்ட் எலிசபெத் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியா மேட்சுக்கு இது பண்ணோம். இந்த டொமஸ்டிக் மேட்சஸ் கரெக்டா நைட்ல ஆடுற 14 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் 7-7 ஜெயிச்சிருக்காங்க போது தெர் இஸ் நத்திங் பட் டு சூஸ் பிட்வீன். இப்ப இந்தியாவோட மேட்ச் என்னாச்சு, அன்பார்ச்சுனேட்லி ஈவன் தோ த புட் அப் குட் ஸ்கோர், மழை வந்து பிச்சோட கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. பயங்கரமா டியூ வந்துச்சு, ஸ்பின்னர்ஸ் போலிங் போட முடியல. ஸோ திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் SADல 210 for 2 சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஹோம் டீம் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 for 4, தட் இஸ் ஆல்சோ அச்சீவ்ட் பை த லோக்கல் டீம். அப்ப ஜான்சி லீக் நடத்திருந்தாங்க, நின்சல் மண்டேலா பே ஜெயின்ஸ் வர்சஸ் ஷவானே ஸ்பாட்டன்ஸ் இன் 2019. தட் இஸ் இன்சிடென்ட்லி ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 159. இப்ப 12 ரன் மேல போச்சுனாலே உங்களுக்கு அந்த க்ளோஸ் டு இருந்தா ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ஸ்டாட்னு சொல்லுவோம். பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 8.38, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.72. விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரின்னு பாத்தீங்கன்னா பேஸ் பாலர்ஸ் 63%, ஸ்பின்னர்ஸ் 37%. 37%ங்கிறது கன்சிடரிங் த வால்யூம் ஆஃப் த டெலிவரிஸ் த ஓவர் ஸ்பின்னர்ஸ் போல் இட்ஸ் நாட் அ பேட் திங் அட் ஆல். இப்ப டீம் இன்னிங் த டாஸ் பாத்தீங்கன்னா 9 out of 14 டைம்ஸ் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ சர்ப்ரைசிங் ஸ்டாட் டு சே. Team scoring more runs than the others in middle overs, that is 7 to 15. போன மேட்ச் ரன் கட்டையில் ஆனாலும் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு ரன் அடிச்சாங்க மிடில் ஓவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எப்படி கியர்ல போனாங்க. ஸ்கோர் மோர் அகேன்ஸ்ட் இந்தியா. ஒன் 10 out of 14 கேம்ஸ். மிடில் ஓவர்ஸ் தான் ரொம்ப குரூஷியல். ஸ்பின்னர்ஸ் எக்கானமி மிடில் ஓவர்ஸ்ல ஃப்ரம் பர்டிகுலர்லி ஃப்ரம் 7 to 10, the overall economy of 7.72ல இருந்து 6.82க்கு வருது. அந்த பால் சாஃப்ட் ஆன அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து they will really come into the picture. லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஆரோன் பங்கிசோ காட் த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு, 4 விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட். 127க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேஸ் பண்ணோம் லாஸ்ட் டைம் நாங்க போன போது. இப்போ வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட டீம் லூஸ் 90% சேசிங் 11 and over the last 5 overs. 5 ஓவர்ல 55 சேசிங்னா 90% டீம் சேஸ் பண்றது இல்லை. டியூ வரலன்னா டியூ வராது இந்த டயத்துல, unless there was rains before the start of the game or days before. 13 டாட் பால்ஸ் அண்ட் ஆவரேஜ் இன் டெத் ஓவர்ஸ் பார்த்துக்கோங்க. 16 to 20 in both the innings. இதை நம்ம சொன்னோம். இந்தியா ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் வந்துட்டு கடைசி 5 ஓவர்ல 39 ரன் தான் அடிச்சாங்க அந்த மேட்ச்ல. பீப்புள் ரிமெம்பர் டீம்ஸ் ஸ்கோர் மோர் ஒன்ஸ் அண்ட் டூஸ் ஃப்ரம் 7 to 20, 12 out of 14 மேட்சஸ். மழை வரலன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப். இங்க பாத்தீங்கன்னா 175 பிளஸ் நீங்க எப்படி அட்டிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீட் டு கெட் அ ராலிக்கிங் ஸ்டார்ட், which India also got, South Africa also got in the last match played. இப்போ 6 ஓவர்ல நீங்க ஒரு 53 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 7 to 10ல யூ டு பிளே ரன் பால் 27 for Nolas to get you to 80 for 2 to lay a platform.
அதுக்கப்புறம் 11 to 15 கொஞ்சம் மொமெண்டம் ஏத்தி 45 for 2. You should be 125 for 4 to 130 for 4 at the end of 15 overs. கடைசி 5 ஓவர்ல 4 விக்கெட், ஒன் செட்டில் பேட்ஸ்மேன். ஈவன் தோ ஐ சே இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்கோர், 50 ரன் எப்படி வந்துடும்? இந்த தேரி நீங்க எடுத்தீங்கன்னா 175 to 180 வந்துடும். 180 வந்து நீங்க தோத்தீங்கன்னா there is no point in complaining. You can't defend 180. 180 is definitely average winning score. இப்போ அடுத்து கேட்பீங்க பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கேக்கு வந்து ரொம்ப ஈஸி செலக்ட் பண்றது. ஏன்னா ரிசர்வ்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெளியில உட்கார்ற ரிசர்வ்ஸ் it is going to be extremely difficult for one of them to get in. That is the only reason they have to get their starting top order to fire. நம்ம சொன்ன ப்ரிவியூல இப்ப ஜேஎஸ்கே ஓட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா கேப்டன் ஃபாப் டு பிளஸி, ஃபாலோட் பை ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், லூயிஸ் டுப்ளை ஓவர்சீஸ் பிளேயர், மொயின் அலி ஓவர்சீஸ் பிளேயர், டானவன் ஃபெரேரா த விக்கெட் கீப்பர், டேவிட் விசே ஓவர்சீஸ் பிளேயர், ரொமாரியோ ஷெப்பர்ட் ஓவர்சீஸ் பிளேயர். ஜிரால்டு கூச்சியோட ஃபிட்னஸ் பத்தி இன்னும் தெரியல. he was injured in the last game. அப்படி அவர் மிஸ் அவுட் ஆனார்னா ஜிரால்டு கூச்சியே will be replaced by ஆரன் பங்கீசோ, followed by யாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர். இப்போ ஒருவேளை வந்துட்டு அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, ஜிரால்டு கூச்சியும் ஃபிட்டா அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்படின்னா லிசார்ட் வில்லியம்ஸ் மைட் மிஸ் அவுட் அகைன் ஃபார் ஆரன் பங்கீசோ. இப்போ ஒரு குஷன் அவங்களுக்கு இருக்கு, தட் இஸ் மொயின் அலி who is a frontline spinner போது they would always feel the two spinner they can get 8 overs in form of Imran Tahir and Moeen Ali போது. My call is only going to be the fitness of Gerald Coetzee. If he's fit in, he will get in. If he's not fit, Pangiso will come in. ஏன்னா வந்து ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா வெயின் மேட்சன் ஆட முடியாது, சாம் குக் ஆட முடியாது, ஜஹீர் கான் ஆட முடியாது, மக்கானியா ஆட முடியாது, யங் விக்கெட் கீப்பர் ஹெர்மேன் ஆட முடியாது, கைல் சிமன்ஸ் ஆட முடியாது, டேன் கேலிமன் ஆல்ரவுண்டர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பட் டேவிட் விசா ஆட முடியாது. இப்ப எஸ்சிசி பிளேயிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்கிறதுக்கு பயமா இல்லைன்னு ஒரு ஒர்க் ஹார்ஸ் லைக் டீம். இது ஒரு மாதிரி ஒரு எல்லாத்துலயும் ஒரு டெப்த் இருக்கிற ஒரு டீம். ஸோ தெம்பா பவுமா, ஐ எம் நாட் ஷூர் தட் வெதர் இஸ் கோயிங் டு பிளே, ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இட் லுக் பேட் டு மீ. ஆல்சோ சிசாண்டா மகாலா நிறைய மேட்ச் எங்களுக்கு லைன்ஸுக்கு ஆடவே இல்லை. இட்ஸ் ஆல்சோ ரெக்கபரேட்டிங் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ அவர் ஆடுவாரா ஆட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேர் பிளேயிங் இஸ் கோயிங் டு பி த யங் லெஃப்ட் ஹேண்டட் சென்சேஷன் ஜோர்டன் ஹெர்மேன் வித் டேஷிங் ஆடம் ராசிங்டன் இஸ் ஓவர்சீஸ் பிளேயர் விக்கெட் கீப்பர், ஃபாலோட் பை தி ஸ்டடி டேவிட் மலான் ஓவர்சீஸ், Captain Aidan Markram, an explosive Tristan Stubbs, and then comes an all-rounder from England, Tom Abel. Bowling போடுவாரு, batting ஆடுவாரு. He's an overseas, followed by Marco Jansen, followed by another all-rounder, Liam Dawson, a left-arm spinner who can also bat very well, can be effective, followed by Bayes Fenopil. இப்ப நிறைய அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவர் யாருன்றத பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. Then followed by Simon Armour, who can also bat and is a very good bowler. He's a local boy coming from Port Elizabeth. Then followed by a talented Otiniel Botman, is always in the scheme of things for South Africa போது. இப்போ நீங்க நம்பர் 10ல வந்து இவர் வராரு சைமன் ஆர்மர். இப்போ இவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் ஆஃப் சைமன் ஆர்மர், பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஐடன் மாக்ரம், அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆஃப் லியம் டாசன். ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒட்டினில் பாட்மேன், மார்க்கோ யான்சன், பேயஸ் ஃபனோபில் அண்ட் தென் டாம் ஏபல். இது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு நசநச டீம். இது எல்லா இடத்துலயும் பேக்கப் இருக்கு, யாராவது வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா தெம்பா பவுமாஸ் ஃபிட்னஸ், ஷாரல் லெர்வி ஆட முடியாது லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், மகாலா ஃபிட்னஸ், டேனியல் வரல் த ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இடம் இல்ல, பிரைடன் கார்ஸ் அனதர் ஆல்ரவுண்டர் இடம் இல்ல, ஆண்டில சிமிலானே லோக்கல் ஆல்ரவுண்டர் இடம் இல்ல, செலிப் செலேகா லெக் ஸ்பின்னர் இடம் இல்ல, கிரைக் ஓவர்டன் அனதர் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து இடம் இல்ல, தென் அனதர் ஆல்ரவுண்டர் லோக்கல் அயபுலேலா கமானே. இங்க வந்து என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இந்த 55 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாரு இருக்கு? ஃபாப் டூ பிளஸி பாத்தீங்கன்னா வந்த உடனே அடிக்க தான் போறாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் லூயிஸ் டுப்ளை இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ், மொயின் அலி இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ். இங்க ஜோர்டன் ஹெர்மன் டைம் எடுப்பாரு, ராசிங்டன் ஹஸ் காட் ஒன்லி 1 கியர், டேவிட் மலானும் டைம் எடுப்பாரு, மார்க்ராம எடுத்தோன்னே டைம் எடுப்பாரு போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டாப் 6 who can get them to that 655 அப்படின்னா considering the fact that மொயின் அலி வந்து டப்பு டிப்புன்னு அடிப்பாருங்க போது அந்த டாப் 6 to get to 55 டெஃபினட்டா ஜேஎஸ்கே. அதுக்கப்புறம் கிளெவரா உங்களுக்கு வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல எடுத்துன்னு போற பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டானவன் ஃபெரேரா ஒரே ஒரு கியர் தான் இருக்கு, டேவிட் வீசே இப்படியும் போகும் அப்படியும் போகும், ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரே ஒரு கியர் தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் 2 கியர் இருக்கு. அந்த டாம் ஏபல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர் அவரு, மார்க்கோ என்சன் இஸ் மச் இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டர், லியம் டாசன் as well.
அப்படிங்கும்போது இந்த மிடில் ஓவர்ஸ் வந்துட்டு இந்த 1-2 திருகி ஆடுற கெப்பாசிட்டி ஸ்லைட்டா இவங்களுக்கு இருக்கு. இந்த டெத் பினிஷர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்டோட நிக்குது. அன்பார்ச்சுனேட்லி அங்க நிக்குது. தட்ஸ் நம்பர் 7 ஃபாலோட் பை கூட்சியா, பர்கர், வில்லியம்ஸ் அண்ட் டாஹிர். இங்க பாத்தீங்கன்னா லியம் டாசன் கேன் பேட், ஸ்வானபீல் கேன் பேட், சைமன் ஹார்மர் கேன் பேட் போது அந்த எட்ஜும் சன்ரைசர்ஸுக்கு ஸ்லைட்டா இருக்கு. சரி, இப்ப போலிங்க்கு வருவோம். போலிங்ல வந்துட்டு உங்களுக்கு விச் டீம் ஹேஸ் காட் அட்லீஸ்ட் 3 bowlers who can put your money on can go less than 27 or less? இம்ரான் தாஹிர், yes you can put your money on. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யாண்ட்ரி பர்கர், எஸ் த ஃபார்ம் இஸ் யூ கேன் புட் யுவர் மணி ஆன் 2. லிசார்ட் வில்லியம்ஸ் தெரியாது. ஜிரால் கூட்ஸியா ஆடினார்னா இட் மே பி இதர், பட் பங்கிசோ ஆடினார்னா அந்த பிச்சில் கண்டிப்பா 4 ஓவர் 27 போட்டுருவாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் தெரியாது, வீசே தெரியாது. மோயின் அலி 4 ஓவர் போடுவாரா தெரியாது. அதனால 3 bowler இங்க இருக்காங்க. வேற இங்க போவோம். ஒட்டினில் பாட்மேன் not a 4 overs 27. சைமன் ஹார்மர் you don't know. Bayes Sonopil no. Liam Dawson பாத்தீங்கன்னா பெருசா he doesn't turn the ball big time, but it's good enough to bowl 4 overs 27. Marco Jansen no. அப்படிங்கும்போது the most important edge அப்படின்னா அது இங்க bowling unit கம்ப்ளீட்டா ஜேஎஸ்கேக்கு இருக்கு. ஸோ ஜேஎஸ்கே will go with an edge of 53-47. இப்போ நான் தப்பிச்சிட்டேன். மஞ்சளா ஆரஞ்சா? மஞ்சள் தான். நீங்க டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. எனக்கும் வந்து மஞ்சள் தான் படுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா ஆன் த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் எல்லாம் சொல்லிருங்க. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் எடுங்க, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடன் மார்க்கரம் 2 ஓவர் போடுவாரு, நம்பர் 4 ஆடுவாரு. மோயின் அலி 2 ஓவர் மினிமம் போடுவாரு, நம்பர் 4 ஆடுவாரு. அவர் எடுங்க. இப்ப ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கொடுத்துருவாங்க. லூயிஸ் டூப்ளை எக்ஸ்ப்ளோசிவ், ஃபாஃப் டெஃபினட்டா வந்து அடிக்க போறாரு. மோயின் அலி எக்ஸ்ப்ளோசிவ் போது நீ ஒரு பக்கம் ஆடுன்னுவாங்க. ஸோ யூ பிக் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். மார்க்கோ ஹான்சன் has always done well in PE. சார் சொல்லினே இருப்பாரு, அவர் எடுங்க ஓசி விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு. and he also have a role to play with the bat. அவர் எடுங்க. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், there is a good chance based on the situation Shepherd even can bat one order up than David Wiese. 4 ஓவர் வந்துட்டு போடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்கும் போது என்னோட டாப் 5 பிக்ஸ் ஐடன் மார்க்கரம், மொயின் அலி, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்கோ யான்சன் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு யார் மேன் ஆஃப் தி மேட்ச், யார் பெஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்றதை நீங்க ஆட் பண்ணுங்க. ஷுவர், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா டேவிட் வீச நான் எந்த ஃபேண்டசிலுமே விட மாட்டேன். கண்டிப்பா அந்த கடைசியில வந்து கட்டரை போட்டு ஓசி எடுத்துருவாரு. ரன் ஒரு 15 ரொம்ப அடிக்காட்டியும் ஒரு 15 ரன் ஒரு கேட்ச் அப்படி வந்துடும் பாயிண்ட். ஃபேண்டசிக்கு வந்து டேவிட் வீசே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த டீம் ஹி பிளேஸ், இரஸ்பெக்டிவ் ஆஃப் கண்டிஷன்ஸ், காலங்காலமா தொட்டு டேவிட் வீசே எடுத்துடலாம். அந்த பக்கம். இந்த பக்கம் நான் நினைச்ச மார்க்கரம் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாமே நான் நினைச்ச பிக் மொயின் அலி நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஆடம் ராசிங்டன் ஒரு அடிப்பாரு அப்படின்னு தோணுது பீடா. ஸோ என்னோட சஜஷன் இந்த சைடு வந்து ராசிங்டன், இந்த சைடு வந்து டேவிட் வீச. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு அதான், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த அன்பார்ச்சுனேட்டா அந்த மேஜர் லீக்லயும் குவாலிஃபையர் ஆடிட்டு ஜெயிக்க முடியாம போச்சு டிஎஸ்கே. லாஸ்ட் இயர் குவாலிஃபையர் இருந்தா நாங்க குவாலிஃபையர் அடிப்போம், செகண்ட் வந்துட்டு ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. அப்படிங்கும் போது ஐ வாண்ட் தெம் டு வின் ஃபார் ஒன் ரீசன். பாஃபு நானும் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. அவர் டெபு பண்ண மேட்ச்ல இருந்து அவரை பார்த்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கால. அவரும் உயிரை கொடுக்குறாரு, கிட்ட 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 போய் தோக்குது. இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் எனி யங்கர், 39 வயசு ஆகுது. ஐ வாண்ட் ஹிம் டு சி வின் அ ட்ராஃபி இன் இஸ் ஓன் கண்ட்ரி, பர்டிகுலர்லி என்னோட ஹோம் அது வாண்டர்ஸ். என்னோட வீடே வந்து 3 நிமிஷம் தள்ளி தான் இருக்குங்கும் போது ஐ வாண்ட் தெம் டு ஸ்டார்ட் ஆன் அ வின்னிங் நோட். ஐ வாண்ட் தெம் டு கோ ஆல் தி வே அண்ட் வின் த டோர்னமெண்ட். எங்களோட அனாலிசிஸ் சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்தோஷம் என்னன்னா சாரும் வந்துட்டு ஜேஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் தட் எல்லோ ஷர்ட் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு ஷைன் இன் இது பி. அங்க ஒரே ஆரஞ்சு வேவ்ஸ் இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஃபுல்லா ஆரஞ்சு வேவ்ஸ் இருக்கும், நீங்க மஞ்சள் சொக்காவே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களை வந்து கண்ணை மூடி மறைச்சிருவாங்க. பயங்கரமா சப்போர்ட்டர்ஸ் அங்கேயும் வருவாங்க. பட் ஐம் ஷூர் தட் ஜேஎஸ்கே வில் கம் ஆன் டாப் ஆஃப் SEC until we come back for the review once the match is over. Thanks a lot and bye bye.